யோபு 42 அதிகாரம். அப்பொழுது யோபு ஆண்டவர்க்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான்தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும். அடியேன் பேசுவேன், வினவுவேன் உம்மை. விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். ஆண்டவர் இவ்வாறு யோபுவிடம் பேசின பிறகு தேமானியனான எலிப்பாசை பார்த்து கூறியது. உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள். உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாது உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும் சூகாவியனான பில்தாதும் தாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள். ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தவற்றையெல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபுவின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும் 2வது மகளுக்கு கெட்டிசா என்றும் 3வது மகளுக்கு கெரேன் அபூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரை போல அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டு களித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார்.